என்ன சொன்னோம்? ஐ டோன்ட் வாண்ட் டு டு. ஏன்னா நீ பண்ணதுலயும் வியனா பண்ணதுலயும் எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி ரீசெண்டாக விஜய் டிவியில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில் விஜய், பார்வதி, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அரோரா இயக்குனர் பிரவீன் காந்தி, சீரியல் நடிகர்கள் சபரி மற்றும் கமருதீன், இன்ஸ்டா பிரபலங்களான ரம்யா ஜோ, சுபிக்ஷா, அகோரி கலையரசன் என 20 போட்டியாளர்கள் களமிறங்கினாங்க. ஒவ்வொரு வருஷமும் பிக் பாஸ் வீட்டை புதுப்பிக்கிற மாதிரி இந்த வருஷம் எகிப்திய அரண்மனை ஸ்டைலில் வித்தியாசமாக பிக் பாஸ் வீட்டை மாற்றியிருந்தாங்க. இதற்கிடையில் இந்த சீசனோட முதல் ஆளாக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரானார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர அவங்க கிட்ட தன்னை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தார். அதே போல் இன்ஸ்டா பிரபலமான அரோரா 2வது ஆளாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரானாங்க. அவங்கள பார்த்த திவாகர், உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு கவிதையில் வர்ணிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த மற்ற போட்டியாளர்கள், ஐயா அவங்களுக்கு உங்கள் பேத்தி வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி திவாகரை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் கண்டுக்காத அவர் அங்கே எல்லார் முன்னாடியும் தன்னோட யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து அங்கே இருந்தவங்க, ஐயையோ இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாரு, இனி என்னென்னலாம் பண்ண போகிறாரோன்னு பதறி போயிருந்தாங்க. இப்படி முதல் நாள் ரொம்ப சிரிச்ச முகத்தோட அறிமுகமாகி ஆட்டம் போட்ட போட்டியாளர்கள் அடுத்தடுத்த நாட்களில் தனித்தனி துருவமாக பிரிய ஆரம்பித்தாங்க. இதில் திவாகர் செய்யும் அலும்பலால் மற்ற போட்டியாளர்கள் அவர் மேலே ரொம்பவே கடுப்பில் இருந்தாங்க. ஆனால் விஜய், பார்வதி மட்டும் திவாகருக்கு ஆதரவு கரம் கொடுத்தாங்க. இதனால் விஜய், பாரு மேலே மற்ற போட்டியாளர்கள் கோபமாகவும் இருந்தாங்க. சில சமயம் விஜய், பாருக்கிட்டையும் மற்ற போட்டியாளர்கள் சண்டை போட ஆரம்பித்தாங்க. இப்படி சண்டை எல்லாம் மீறி போக விஜய், பாருவை பற்றி பிக் பாஸ் கிட்ட புகாரம் அளித்தாங்க. இதற்கிடையில் இப்போ திவாகர் விஜய், பார்வதிக்கு நான் உங்களுக்கு இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது விஜய், பாருவை பற்றி யாராவது பேசினா அதை அவர்கிட்ட வந்து சொல்கிறதும், அவருக்கு தேவைப்படக்கூடிய உதவியை செஞ்சுட்டு வராரு. இதை பார்த்த பலரும், அடடா திவாகருக்குள்ள இப்படியும் ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு அவரை புகழ்ந்து கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.